நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய ஸ்வீட் பாயாசம் இந்த மாதிரி எல்லா இனிப்பு வகைகள்லையும் நம்ம இந்த உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கிடுவோம். இந்த உலர்ந்த திராட்சை பார்த்திங்கன்னா கடைகளில் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிட முடியும். அதே மாதிரி நிறைய நம்மளுக்கு காசும் சேவ் ஆகும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு சூப்பரான உலர்ந்த திராட்சையை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லைக் எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபைதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். இன்றைக்கி நான் பச்சை அதுக்கப்புறம் கருப்பு திராட்சை ரெண்டுமே எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 திராட்சையிலையுமே செஞ்சு காட்ட போகிறேன். இந்த பச்சை திராட்சை கொஞ்சம் நல்ல நீளமாக எனக்கு கிடச்சிது, அதனால் இதை வாங்கிக்கிட்டேன். இது 2லேயுமே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுட்டு 2லேயுமே தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை ஊற வைக்கணும். நல்லா இதை அலசி கழுவணும். இதுக்கு மேலே இருக்க அந்த ஒயிட்டாக இருக்கக்கூடிய அந்த பெஸ்ட் எல்லாத்தையுமே நல்ல இந்த மாதிரி உப்பு தண்ணியில் கழுவி எடுத்துடணும். இப்போ நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கே ஒரு இட்லி தட்டு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி தட்டில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த திராட்சைகள் எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று போடக்கூடாது. எல்லாத்தையுமே ஒன்றா, அதாவது ஒரே மாதிரி தட்டில் படுற மாதிரி அடுக்கி வச்சுடுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று குவிச்சு வைக்க வேண்டாம். அப்படி வச்சிங்க அப்படின்னா மேலே இருக்க திராட்சைகள் சரியாக உங்களுக்கு ஸ்டீம் ஆகாது. அப்படின்றப்போ உங்களுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்காது. ரொம்ப வருஷத்துக்கு நம்ம நல்லா சேவ் பண்ணி வச்சுக்க முடியாது. இப்போ இந்த மாதிரி நல்லா ஒத்தையாக வச்சு இந்த திராட்சைகள் எல்லாத்தையுமே ஒரு இட்லி தட்டில் எடுத்து வைக்க போகிறேன். ஒரு இட்லி பானைக்குள்ளே இது எல்லாத்தையுமே வச்சு வேக வைக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நிறைய பேர் தண்ணியில் கூட வேக வைப்பாங்க. ஆனால் அது பண்ணும்போது அதோடைய சத்துக்கள் எல்லாமே போயிடும். இந்த மாதிரி இட்லி பானையில் ஆவியில் வேக வச்சு எடுக்கும்போது இதோடைய சத்துக்களும் நம்மளுக்கு இன்டாக்டாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், திராட்சைகள் எல்லாமே நல்லா டபுள் த சைஸில் உப்பி நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெந்த திராட்சைகளை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தனித்தனியாக இதை காய வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஃபேன் காற்றுல காய வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆகும். நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னா 2 நாள்லேயே சூப்பராக காஞ்சி ரெடி ஆகிடும். இப்போ இந்த திராட்சைகள் எல்லாமே ஒரு 3 நாள் காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ திராட்சைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். நல்லா காஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், சூப்பராக நம்மளுடைய வீட்டிலையே ட்ரைட் கிரேப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை வீட்டில் நம்ம எப்போயுமே குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ரொம்ப சிம்பிளாகவே ஒரு 5 நிமிஷத்தில் இதை வேக வச்சு காய வச்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. சூப்பரான ஒரு ரெசிபி இது. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி செஞ்சு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ஏர்டைட் கண்டெய்னர் அப்படி இல்லாட்டினா ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும். சரி, இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சூப்பரான ஹெல்த் டிப்ஸும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹெல்த் டிப்ஸ் என்ன அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு பவுலில் பால் எடுத்துக்கோங்க. வெதுவெதுப்பு சூட்டோடு எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே காய வச்சு எடுத்திருந்த திராட்சைகளை இதில் போட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சதுக்கப்புறம் இந்த திராட்சை உடைய பாலை கையிலேயே அந்த திராட்சைகளை நசுக்கி விட்டுட்டு இது ஒரு ஃபில்ட்ரு வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். இல்லை பெரியவங்க கான்ஸ்டிபேஷனால் சஃபர் ஆகிறாங்க அப்படின்னா இந்த பாலையே பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன்லேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த ரெசிபீஸையும் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நாளைக்கு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.